In spiritual life, it is said that you have two paths. One is path of spirituality, but you still maintain your grabstein. In the path of karma yoga, in that you lose your rulership, and but continue to do the roadly and enclave in the world, and that not to be of it. And the other one is the path of sannyas, and also is akram path. From little life gathered is you. Most of the devoted are maintaining the household, but there are few in who have taken brahmacharya, and they are sort of like sannyasi. They are not extreme like in the past, where people used to go and live in the forest and cave, and the society used to the offer take them. So in these two paths, which one is actually more recommendedly for a person who was really intentionally? இட் ஆல் டிபெண்ட்ஸ் இன். நான் இப்போ தமிழில் சொல்கிறேன். இப்போ நீங்க கேட்டிருக்கிற கேள்வி இருக்கே, சந்நியாசம் வாங்கிக்கிட்டு மோட்சம் பிராப்தம் அடையிறது இல்ல கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து மோட்சம் அடையிறது, ரெண்டுலேயும் பார்த்தா எது நல்லதுன்றீங்க? ஆக்சுவலா இது டிபெண்ட்ஸ் தான். ஒவ்வொருத்தர் கர்ம வினையில என்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் அவருக்கு வந்து சேரும். ஒருவேளை அவர் கர்ம வினையில கிரகஸ்த வாழ்க்கை இருந்தா அதுதானே அவருக்கு வரும். எல்லாரும் சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாதே. அப்படி பார்த்தா பகவான் மகாவீரர், தீர்த்தங்கரர், கிருஷ்ணர் எல்லாருமே கிரகஸ்த வாழ்க்கையில இருந்தவங்க தான். எண்டில் அதுலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போயிட்டாங்க. யாருக்கு வாழ்க்கையில போன ஜென்மத்துல இந்த பிரம்மச்சாரியத்தோட மன பாவனை இருந்திருக்கோ அவங்க பிரம்மச்சரியந்தான் வேணும்னு சொல்லி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அவர் போன லைஃப்ல பிரம்மச்சரியம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தாரோ, இந்த லைஃப்ல டிஸ்சார்ஜில் பிரம்மச்சரியம் தான் உங்களுக்கு பிராப்தமாகும். ஆனா இந்த மாதிரி சார்ஜ் ஆகி வர்றவங்க ரொம்ப கம்மி தான். நிறைய கிரகஸ்தர்கள் தான் இருக்காங்க. கிரகஸ்தர அஸ்தமத்துல இருந்தா கூட அவங்களுக்கு ஆத்மாங்கிறது பிராப்தமாயிடுச்சுன்னு கூட நாம வச்சுக்கலாம். இப்ப இதுல என்ன வித்தியாசம்னா, சம்சாரி, கிரகஸ்தன் தவிர தியாகி, துறவி, பிரம்மச்சாரி, இது மாதிரி கேள்வியத்தான் ஒருத்தர் தாதாஜியை பார்த்து கேட்டாரு. எங்களை மாதிரி கிரகஸ்தர்கள் இருக்கும்போது ஏன் பிரம்மச்சாரிகள்லாம் இருக்காங்கன்னு கேட்டாரு. இவங்க மோட்சத்துக்கு போறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னாங்க. அவருக்கு என்னவோ இவருக்கு சீக்கிரம் கிடைச்சிடும், நமக்கு லேட் ஆகும்னு நினைச்சிட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க மோட்ச பாதையில போகிறதா இருந்தா அந்த பிரம்மச்சாரிக்கு தலைக்கு மேல எந்தவித சுமையும் நிச்சயமா இருக்க முடியாது. கவலைப்படவும் வேண்டாம். அவர் நிம்மதியா கைய வீசிக்கிட்டு சந்தோஷமாவே அங்க போயிடலாம். ஆனா கிரகஸ்தன் தலையில பாருங்க எவ்வளவோ விதமான சுமைகள்லாம் சுமத்தப்பட்டிருக்கு. அதையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மோட்சப்பாதையில அவர் வரணும். வழி அவனுக்கு தெரியுது. அதோட நாங்க தர ஞானம், கட்டளைகள், இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் ஒன்னான வகையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல வித்தியாசங்கிறதே நிச்சயமா கிடையாது. ஆனா அவர் தலையில முண்டாசு இருக்கு, ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு தகுந்த மாதிரி தலையில நீங்க சுமைய வச்சுக்கங்க. ஒரே விஷயத்துக்காக இவ்வளவு கவலைப்பட்டா எப்படின்னு அடுத்தவங்க இவரை பார்த்து சொல்வாங்க இல்லையா? இன்னும் நிறைய இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்வாரு? இவரு ரொம்ப பாவம் இல்லையா? புக்ல எல்லாம் இப்படிதான் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்த பத்தி எழுதியிருக்காங்க. இப்பெல்லாம் அவ்வளவா இல்ல. மக்கள் முதல்ல பிரம்மச்சாரியத்துல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட் லைஃப், கிரகஸ்த லைஃப், அப்புறம் வான் பிரசாத நிலை, இறுதியா சன்னியாசிங்கிற. நீங்க 4 ஆசிரம நிலையை பத்தி சொல்றீங்க. 4 ஆசிரமங்களை பத்தி வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கு. வருணாசிரமங்கிறது இதுல ஒண்ணுதான். அது சூழ்நிலையா அமையறதில்ல. முதல்ல இருந்துகிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் அது கிடையாது. அகங்காரத்தோட கடமை என்னவா இருக்கு? இந்த அகங்காரமே இல்லைன்னா நமக்கு ஏன் கர்ம வினை வரும்? இங்க எது நடக்குதோ அது அகங்காரத்தினால் நடக்கிறது கிடையாது.
உண்மையிலே இது நான் தான் செய்யறேன்னு அகங்காரத்தோட பிலீவ்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு சாப்பிடுறீங்க, நீங்க பெருசா 2 லட்டு சாப்பிட்டுட்டீங்க. சோ லட்டு யார் சாப்பிடுறா? நீங்க இப்ப நான் 2 லட்டு சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. நான் தான் லட்டு சாப்பிட்டேன்னு சொல்றது யாரு? இந்த அகங்காரம் தான். ஆக்சுவலா சாப்பிடுறது யாருன்னு பார்த்தா, உங்களோட பேர் என்ன? எனக்கு தெரியாது, வெக்கமா இருக்கு. அப்ப எப்படி? நாம எதுக்கு பேர் கொடுக்கறோம்? அதுவும் இல்ல, அடுத்தவங்களுக்கு கேள்வியா ஆயிடுது. அப்படி நாம இல்ல. எதுக்கு அடுத்தவங்களுக்கு பேரை சொல்லணும்? சரி, நான் பேசாம எக்ஸ்ன்னு உங்களுக்கு பேர் வச்சிரேன். நீங்க பேர் சொல்ல இல்ல, வேண்டாம். நான் சொல்றேன். என்னோட பேர் பிரதாப். என் பேர் பிரதாப். எனக்கு என் பிரதாப். அப்பா அம்மா வச்ச பேர். யாரு தன்னோட பேரை வச்சுக்க முடியாது? அதுக்கு சாய்ஸும் கிடையாது, அதுக்கு ரைட்ஸும் கிடையாது, நிச்சயம் முடியாது. இதுதான் என்னோட கேள்வி. யாருக்கும் இல்ல. யாரோ பேர் சொல்றாங்க, நாம அந்த பேரை வாழ்க்கை முழுவதும் யூஸ் பண்ணியே ஆகணும், உபயோகப்படுத்தியே ஆகணும். இந்த விஷயத்துல மட்டும் எங்கேயுமே நம்மளோட சாய்ஸ் இருக்கிறது கிடையாது, நாம ஏத்துக்கிறதும் கிடையாது. நிச்சயமா நாம அதை ஏத்துக்கிறதே கிடையாது. இப்போ சாப்பிடும்போது பிரதாப் தானே சாப்பிடுறாரு. சப்பாத்தி நீங்க சாப்பிடுறீங்க, அது வயிற்றுக்குள்ள போயிடுது, இன்டெஸ்டைன்ல போகுது, அங்க இருக்குது. இது எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை தானே, சரீரத்தோட பாகம் அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அகங்காரம் என்ன சொல்லுதுன்னா இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் சாப்பிட்றேன், நான் தான் சாப்பிட்றேன். இதுல செய்யறது ஒருத்தர், இன்னொன்னு தான் ஒத்துக்குது. இதத்தான் அகங்காரங்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அகங்காரங்கிறது ரொம்ப சூட்சமமான விஷயம். இதுல ஸ்தூலங்கிறது கிடையாது. லட்டு எவ்வளவு பெருசு பெருசா இருக்கும், அதுல சாப்பிட முடியுமா? அகங்காரங்கிறது சூட்சமந்தான். ஆனா இது ஸ்தூலம். ஸ்தூலத்தை தானே சாப்பிடும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனா இப்ப இதை ஒத்துக்கிறது, நான் தான் சாப்பிட்டேங்கிறது, எந்த ஒரு செயல் நடந்தாலும் நான் தான் பண்ணேன்னு இதை ஒத்துக்கிறது, இதுதான் அகங்காரம். இந்த செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பிறந்துட்டீங்க, ஆனா அங்கேருந்து மரணங்கிறது வர வரைக்கும் உங்களுக்கு எல்லா செயல்களும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதோட இந்த செயல்கள் எல்லாமே நீங்க எதை கொண்டு வந்தீங்களோ, சார்ஜ் பண்ணிட்டு வந்தீங்களோ, அது டிஸ்சார்ஜ் ஆகும். இதுதான் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அகங்காரம் இருக்காது. இந்த ராங் பிலீவ், நான் செய்யறேன், நான் சாப்பிட்றேன், நான் அனுபவிக்கிறேன், இது எல்லாமே போயிடுது. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு எந்த சஃபரிங்கும் இருக்கிறது கிடையாது. சுகம் துக்கங்கிற ஃபீலிங் அகங்காரத்துக்கு உண்டு. ஆனா இது எல்லாமே கடந்து போயிடுது. அகங்காரமே இல்லைன்னா அப்புறம் நான் யாரு? நான் பிரதாப் இல்லைன்னா நான் யாரு? நான் ஆத்மா ஆயிட்டேன். பிரதாப்புங்கிறதே முழுசா தனியா என்டிட்டி, டோட்டல் 100%. அதோட செயல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்புறம் நமக்குள்ள பிரதாப் இப்படி ஒருத்தருக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது கிடையாது, யாரையும் புஷ் பண்றதும் கிடையாது. வாழ்க்கை எளிய வகையிலேயே நடந்துகிட்டு இருக்கோம். எப்ப வாழ்க்கை எளிய வகையில நடக்குதோ அங்க செயல்கள்லாம் நடக்குது. உங்க மனசுல இதெல்லாம் அகங்காரம் பண்றதுன்னு தோணலாம், பிரதாப்னு தோணலாம். ஆனா அது டிஸ்சார்ஜ் அகங்காரமா இருக்கு, டிராமாட்டிக் அகங்காரம். உள்ள இருக்கிற அந்த சார்ஜ் பண்றவன் இருக்கானே, அவன் ரியல் அகங்காரம், அது இருக்கிறது இல்ல. அப்புறமா இந்த வாழ்க்கைங்கிறது அழகான வகையில நடந்துகிட்டு தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அகங்காரத்தினால அதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. எப்பவாவது நல்லா இருக்கு, எப்பவாவது கெட்டதா இருக்கு. அப்புறம் சுகம் துக்கம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அப்புறம் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இது ஒரே வகையில தான் இருக்கும். இந்த வகையில இருக்கிற அந்த அகங்காரத்தை நடுவுல இருந்து நாம தள்ளி விட்டுட்டு, அர்ஜுனன் மகாபாரதத்துல யுத்தம் செஞ்சு தோக்கடிச்சான். ஆனா எந்த கர்ம வினையிலையும் அவன் மாட்டிக்கல, நேரா மோட்சத்துக்கு அவன் போயிட்டான். எல்லா டிராமாவையும் அவன் முடிச்சிட்டானே. டிராமா தானே பண்ணினா. கிருஷ்ண பகவான் ராம பகவான் அவங்களுக்கும் கர்ம வினையில இருக்கே.
நம்மள மாதிரியே அவங்களுக்கும் பொண்டாட்டி இருக்காங்க, புள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே இருந்தது. கர்ம வினைகளும் இருந்தது. இத வச்சே மகாபாரத கதை, பார்வதி கதைகள்னு இப்படி நிறைய கதைகள் இருக்கே. கதைகள் இருக்கு, ஸ்டோரியும் இருக்கு. அவங்களுக்கும் நிறைய கர்ம வினைகள்லாம் இருந்தது. ஆனா அவங்க அந்த கர்ம வினைகள் எல்லாம் விட்டுட்டு போகல. ஏன்னா அதெல்லாம் வெறும் டிராமாட்டிக் தான். ரியலா இல்ல, உள்ள இருந்து வேற மாதிரி தனியானது, ஆத்ம ரூபமானது. கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு இத பத்தி சொல்லும்போது அவருக்கும் ஒன்னும் ஆகாததா? ஸ்ரீ ராமச்சந்திரனும் இந்த ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மோட்சத்தை அதே ஜென்மத்துல அடைஞ்சிட்டாரு. உள்ளூர அவரோட கர்மவினை ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போதே வந்துருச்சு இல்லையா? அவரும் சீத்தைன்னு சொல்லி அழுதுகிட்டே தேடிட்டு போனாரு. அப்பதான் அவருக்கு நம்மள மாதிரி கர்ம வினைகள் வந்ததுன்னு தோண ஆரம்பிச்சது. அப்புறம் ஒய்ஃபு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் இந்த அழுகதான். நாமளும் சீத்தான்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இதெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் கவனமெல்லாம் இதே தானே. ரியலா நான் புருஷன் இல்ல, ரியல்லா பொண்டாட்டி கிடையாது. இது எல்லாமே டிராமா தான், கர்ம வினையோட விளைவுகள் தானே. பக்திக்கும் தீர்க்க ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? பக்தியா? ஆமா. பக்திங்கிறது 2 வகைகள். அஜ்ஞான பக்தி, ஞான பக்தி. தீர்க்க பார்வை பிராப்தமானதுக்கு அப்புறமா வர பக்தியை தான் நம்ம ஞான பக்தின்னு சொல்றோம். பரா அபார பக்தின்னு சொல்றோம் இல்லையா? பராபக்தி வரும். இந்த அஜ்ஞான திசையில இருக்கிற அஜ்ஞான பக்தி இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, உங்களோட பேர் என்ன? அஸ்வின். 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 அஜ்ஞான திசையில நான் அஸ்வின், நான் பக்தன். அப்புறம் நீங்க எந்த கடவுளை ஆராதிக்கிறீங்களோ, கிருஷ்ணரோ ராமரோ யாரா இருந்தாலும் அவரு பகவான், நான் அவருடைய பக்தன். இந்த வகையில தான் உங்களுக்கு பக்திங்கிறது இருக்கணும். ஞானத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு இந்த ரியலைசேஷன் வந்ததும், அதாவது ரியல் பகவான் யாரு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அவருக்கு பக்தன் பகவான்கிற பேதம் மறைஞ்சு போயிடுது இல்லையா? வெளியில இந்த அகங்காரங்கிறது கிடையாது. உள்ளேயே இருக்கிற பகவான் நானும் அவரும் தனித்தனி கிடையாது, ஒருத்தர் தான். அப்புறம் நீங்கிறதெல்லாம் நான் ஆரம்பமாயிடும், ஒன்னாயிடும். ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் அது பராபக்தியா ஆயிடுது. இனிமே அஸ்வின் பக்தி செஞ்சா அவரோட உள்ளத்துல இருக்கிறவருக்கே அவர் செய்வாரு, தனக்குள்ளேயே இருக்கிற பரமாத்மாவுக்காக. ஒருவேளை நீங்க வெளியில இருக்கிறவங்களுக்காக செஞ்சீங்கன்னா, கிருஷ்ணருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ண பகவானுக்கு செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். கிருஷ்ண பகவான் அவரே சொல்லியிருக்காரு, அர்ஜுனா நீ யார தெரிஞ்சுக்கிறியோ கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணர் நான் கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா ரியல் கிருஷ்ணரே நான் கிடையாது. நீ என்ன அடையாளமே கண்டு கொள்ளாதன்னாரு. என்னோட ரியல் ஸ்வரூபம் என்ன? ராத்திரியிலையும் பகல்லையும் கூடவே இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட், குரு, இப்படி பல ரிலேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா எவ்வளோ வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அர்ஜுனனால கிருஷ்ணரை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. பகவானே அவரே அவங்கிட்ட நீ என்ன அடையாளம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? அவர் சொன்னது இதுதான், நீ யார கிருஷ்ணர்னு நினைச்சுக்கிட்டு பாக்குறியோ, நான் கிருஷ்ணர்னு நீ புரிஞ்சுக்கிறியோ, உண்மையிலேயே நீ நினைக்கிற கிருஷ்ணனே கிடையாது. நான் ஒரு ஆத்மா, பரமாத்மா. இன்னும் சொல்லணும்னா, நீ உன்னை அர்ஜுனன்னு நினைச்ச, ஆனா நீயும் ஒரு ஆத்மாதான். உன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் இருக்கிறவங்க ஸ்வரூபத்துக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. எல்லாருமே ஆத்மாக்கள் தான். பட் என்னன்னா, நான் எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டேன், உன்னால புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான்னாரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு, அர்ஜுனா உனக்கு பல ஜென்மங்கள் முடிஞ்சாச்சு, எனக்கு பல ஜென்மங்கள் முடிஞ்சாச்சு. டிஃபரன்ஸ் என்னன்னா, எனக்கும் ஞாபகம் இருக்கு, நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னாரு. டிஃபரன்ஸ் அவேர்னஸ்ல, ரியலைசேஷன்ல இருந்தது. மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இந்த பிசிக்கல் பாடியை பத்தி சொன்னது இது ஒரு அழியிற பொருள் மட்டுங்கிறது தான்.
இந்த உடல் மற்றவர்களுக்கு அழிய பொருள்னு இருக்கும்போது அவருக்கு மட்டும் அப்படி இருக்காதா என்ன? அவரோட பாடியும் அழிஞ்சுதானே போச்சு. அவருக்கு வேடனுடைய அம்பு பட்டுது, உடனே அழிய வேண்டியதாயிடுச்சு. எல்லாருக்குமே நடந்தது, ராமருக்கும் நடந்தது, மகாவீரருக்கும் இது நடந்தது, எல்லாருக்கும். அவங்களுக்கு இந்த சரீரம் நாம இல்ல, நாம ஆத்மா, பரமாத்மா ஸ்வரூபங்கிற கவனம் இருந்துகிட்டே தான் இருந்தது. எப்ப இந்த ரியலைசேஷன் நமக்கு வருதோ அப்போதான் நமக்கு கிருஷ்ணர் தனி, நான் தனிங்கிற எண்ணமே வரும். கிருஷ்ணர் பகவான், நான் ஒரு பக்தன். ஆனா அப்புறமா கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் கிட்ட நானும் ஆத்மா, நீயும் ஆத்மான்னு சொன்னாரு. 2 பேரும் ஒரே ஸ்வரூபந்தான், டிஃபரன்ஸே கிடையாதுன்னாரு. அப்ப என் மனசுல இருக்கிறவர் தான் ஆத்மா, பரமாத்மா, அவர்தான் கிருஷ்ணர், அவர்தான் ராமர், அவர்தான் மகாவீரர். இப்ப அஸ்வின் யாரோடையாவது பக்தனா இருக்காருன்னா அது அவருக்குள்ள இருக்கிற பகவான் தானே. இது ரியல்லியே இருக்கு. மத்த எல்லாருமே வெறும் கற்பனைகளுக்காக சொல்றதுதான். பிசிக்கலா கற்பனை செஞ்சுதான் சொல்றோம். கிருஷ்ணர் இப்படி இருந்தாரு, ராமர், மகாவீரர் இப்படிதான் இருந்தாருன்னு சொல்றோம். ஆனா இது உண்மை கிடையாது. எப்போ நமக்கு இந்த ரியலைசேஷன்ங்கிறது வருதோ பராபக்தியே வராது, மற்றபடி அபார பக்தியைத்தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஞான பக்தி வர வரைக்கும் இந்த அஜ்ஞான பக்தியை தான் நாம செஞ்சாகணும். நாம ஆட்டம் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம், மக்கள்லாம் போறாங்களே, இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் ஆடி முடிஞ்சு ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் நாம நிறுத்தி அல்டிமேட் பக்திக்கு ஒரு நாள் நாம போயிடுறோம். பக்தியும் ஞானமும் ஒன்னாவே தான் இருக்கும், பேரல்டு. ஒரு காயினோட 2 பக்கங்கள் தனியானது கிடையாது. சில பேர் பக்தியால முக்திம்பாங்க, சில பேர் ஞானத்தினால முக்திம்பாங்க. ஆனா 2மே தவறானதுதான். 2 பக்தியும் ஞானமும் 2ம் ஒன்னா இருக்கு. 2ம் ஒன்னா இருக்கும்போதுதான் உங்களுக்கு முக்திங்கிறது கிடைக்கும். பக்திக்கும் ஞானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பக்தின்னு எதை சொல்றோம், ஞானம்னு எதை சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிட்னி ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா உங்களுக்கு இந்த சிட்டியை பத்தி எதுவுமே தெரியாது, முதல் தடவையா வந்திருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சிட்னி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான எல்லா டைரக்ஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சு அதுக்கான ஞானத்தை பிராப்தமடையணும், வழியை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அங்க போறதுக்கான டைரக்ஷன் தெரிஞ்ச உடனேயே நீங்க அங்க போயாச்சுன்னு அர்த்தமாயிடுது இல்லையா? உங்க கையில இருக்கிற அந்த டைரக்ஷன் வழியா, உங்களோட ஞானம் வழியா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க நிச்சயமா அங்க நடந்துதான் போயாகணும் இல்லையா? நீங்க நடந்து போறதுதான் பக்தி. அதோட உங்க கையில அந்த இடத்துக்கு போக வேண்டிய டைரக்ஷன் இருக்கே, அதுதான் ஞானம். தனியா போறதுனால முக்தி கிடைச்சிடாது, டெஸ்டினேஷனுக்கு நீங்க போக முடியாது. நீங்க பக்தி இருந்து என்னதான் நடந்தாலும் உங்ககிட்ட ஞானம், உண்மையான ஞானம் இல்லைன்னு சொன்னா, கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நீங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 2மே வேணும், சரியான ஞானமும் வேணும், நீங்க சரியான வழியில நடக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனும் வேணும். அப்ப டிஸ்டிஷன் வந்துடும். ஒன்னா இருந்தா நடக்காது. பக்தி இல்லாம ஞானம் இருந்தா அது ஒரு வகையிலே உங்களுக்கு உதவாது. ஞானம் இல்லாம பக்தி இருந்தா அது அஜ்ஞான பக்தின்னு சொல்றோம். 2மே ஒண்ணுக்கொண்ணு முடிவில்லைன்னு ஆயிடுது இல்லையா? புரிஞ்சுக்குங்க. இன்னொரு கேள்வி, ஆத்மாவோட நாட்டம் இருந்ததுன்னா இந்த தீர்க்க தரிசனம் இங்கேயே கிடைக்கிறது கிடையாதே, அப்போ அடுத்த ஜென்மத்துல தான் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. ரொம்ப அதிகமான நாட்டம் இருந்ததுன்னா இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதோட லௌகீகம் உங்களுக்கு இனிமையா இருந்ததுன்னா இந்த ஆத்மாவும் இனிமையானதா இருக்கும். இப்படியும் அப்படியுமா இருந்ததுன்னா இன்னும் சில ஜென்மங்கள் எடுத்து வாழத்தான் வேண்டியதா இருக்கு. எவ்வளவுக்கெவ்வளவு ஆத்ம தரிசனம், தீர்க்க தரிசனம் பிராப்தமாகறதுக்கு தீவிரமா உங்களுக்கு முயற்சி இருக்கோ, ஆசை இருக்கோ, அதை பொறுத்துதான் எல்லாம் நடக்கும். அப்ப இந்த விதியும் கூட சேர்ந்ததுன்னா அப்ப இந்த தீவிர ஆசை, அதாவது எப்படியாவது ஆத்மா பிராப்தமடைஞ்சே ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா அப்ப உங்களுக்கு ஞானியே வீட்டை தேடி வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அவ்வளவு பவர் நம்மளோட ஆசைக்கு இருக்கும்.
சப்போஸ் இந்த பிளேஸ்ல இங்க பாத்தீங்கன்னா 2 நாளா ரொம்ப மழையா இருக்கு. எங்க பார்த்தாலும் மழையும் வெள்ளமும் தான். மும்பைல பாருங்க, எங்க பார்த்தாலும் சிட்டி முழுக்க மழையிலேயே மிதந்துகிட்டு இருக்கு. இடுப்பு வரைக்கும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ரோடெல்லாம் மூடியே கிடக்குது. ரயில்வே லைனும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கார் பஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இப்படி ஒரு நிலை இங்க உருவாயிருக்கு. அப்போ மக்கள் வழியில பாவம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி சிக்கி தவிக்கிற மக்கள் ஒரே இடத்துல 4 இல்ல 5 நாட்கள் இருந்து கஷ்டப்படுற நிலைமையில ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் எத்தனை மணி நேரமானாலும் கவலைப்படுறதில்ல. மார்னிங் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்க தானே செய்யுது. ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸை ட்ரை பண்றாங்க. பஸ்ஸே இல்லைன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு, இன்னும் சொன்னா அவங்க நடந்தே போய் கூட அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடுதே. ஏன்? என்ன எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணுங்கிற வெறிதான் அவங்களுக்கு இருக்கு. தீவிர ஆசை, டிசைர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுடைய எண்ணம். எந்த வழியாவது எடுத்துக்கிட்டு அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க நிச்சயம் ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாப்லயோ ஆட்டோ ஸ்டாண்ட்லயோ சும்மா நாள் கணக்கா வெயிட் பண்ணி தவிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஏர்போர்ட்லயும் நீங்க கரெக்டா டயத்துக்கு போய் சேர முடியலன்னா என்ன பண்றீங்க? அடுத்த ஃப்ளைட், அதுவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஃப்ளைட், அந்த மாதிரி போய் சேர்ந்துடுறீங்க இல்லையா? போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிடுறோம். அதே மாதிரி நான் ஆத்மா பிராப்தம் அடையணும்னா, மோட்சம் அடையணும்னா, ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சு அந்த வழியில நிச்சயமா நாம போய் சேர்ந்தாகணும். அவ்வளவு பவர் நம்மளுடைய தீவிர வெறிக்கு இருக்கு.